Hello friends, welcome back to my channel. So இன்னைக்கு டேட் August 3rd, டைம் 10:47. இன்னைக்கு பேங்க் நிஃப்டியில் வந்து ஒரு லைவ் டெமோ பார்த்துடலாம். ஆக்சுவலாக நான் ட்ரேட் எடுத்து முடிச்சிட்டேன் நான். ஸோ ஆல்ரெடி நான் வந்து ப்ராஃபிட் வந்து 2166 வந்து நான் புக் பண்ணிட்டேன் நான். ஸோ இந்த ட்ரேட் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்து என்னால் லைவாக நான் ரெக்கார்ட் பண்ண முடியாத காரணம் வந்து நான் என்னோடய மைக் வந்து ஒர்க் ஆகலை, அதனால் ஆடியோ வந்து ரெக்கார்ட் ஆகலை. ஸோ நான் அங்கே வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் நான் வரைஞ்சிருக்கேன் பாருங்கள். எப்போவுமே இந்த ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் பண்ணும்போது வாலட்டைல் வந்து ரொம்ப ஹையாக இருக்கும். ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி நான் வந்து ஒரு புட் சைடு வந்து நான் 2 லாட் நான் வந்து புட் ஆப்ஷன் 37,800 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் புட் ஆப்ஷன் நான் வந்து ரெண்டு லாட் நான் வாங்கிட்டு என்ட்ரி ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 217.60, எக்ஸிட் ப்ரைஸ் வந்து 262. சரியாக அந்த டைம் நான் என்ட்ரி ஆன டைம் வந்து பார்த்திங்கன்னா 10:16. ஸோ இந்த கேண்டில் வந்து கரெக்டாக இதை பிரேக் ஆனதும் நான் வந்து இங்கே என்ட்ரி கொடுத்துட்டேன் உடனே. கரெக்டாக எனக்கு வந்து நல்லாவே தெரியும் இந்த ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் ஆகும்போது கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு ஒரு 15 மினிட்ஸ், நான் வந்து நிஃப்டி பேங்க் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் தான் நான் யூஸ் பண்ணுறேன். அதனால் இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் ஆகும்போது நெக்ஸ்ட்டு 15 மினிட்ஸ் பியரிஷாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு நான் ப்ரிடிக்ட் பண்ணேன். அதனால் நான் வந்து ட்ரேடை வந்து நான் 10:30 வரைக்கும் நான் வந்து ஹோல்ட் பண்ணலாம்னு நினச்சேன். அதனால் கரெக்டாக ஹோல்ட் பண்ணால் எனக்கு இந்த கிடச்ச ப்ராஃபிட் இவ்வளோ. எப்போவுமே இந்த மாதிரி ட்ரெண்ட் லைனை பிரேக் ஆகும்போது ட்ரேட் வந்து ரொம்ப நேரமாக ஹோல்ட் பண்ணாதீங்க. ஏன்னா எந்த நேரமும் ரிவர்சல் ஆனாலும் வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைனை பிரேக் ஆகிட்டு இப்போ பார்த்திங்கன்னா ஒரு புல்லிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. அதனால் எப்போவுமே சரி ட்ரெண்ட் லைனை பிரேக் ஆனதும் நம்ம வந்து என்ட்ரி கொடுத்துட்டு ஒரு ஸ்டாப் லாஸ், ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் வந்து மறக்காமல் கொடுத்து வைங்க. ஏன்னா நம்ம ரொம்ப நேரம் அதை வந்து மறுபடியும் வந்து கீழே தான் இறங்கும்னு சொல்லிவிட்டு நம்ம ஹோல்ட் பண்ணோன்னா நமக்கு லாஸஸ் தான் அதிகமாக வரும். அதனால் கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திட்டு நீங்கள் ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு டக்குன்னு வந்து ட்ரேட் வந்து க்ளோஸ் பண்ணுங்கள். எப்போவுமே நம்ம வந்து ஒரு ப்ரெடிக்ஷன், அதாவது இந்த கேண்டில் இதை வந்து பிரேக் ஆச்சுன்னா நெக்ஸ்ட்டு 15 மினிட்ஸ் எப்படி இருக்குங்கிறத நமக்கு வந்து அனலைஸ் பண்ண தெரிஞ்சுருக்கணும். நான் வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து சொல்லியிருந்திருப்பேன், அதாவது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து செக் பண்ணுங்கள், அடிஷ்னல் பேராமீட்டரை வச்சு ட்ரேட் எடுங்கன்னு சொல்லி இருந்திருப்பேன். ஸோ இப்போ நான் வந்து இந்த ட்ரேட் எடுத்துக்க ரீசன் வந்து எப்போவுமே ட்ரெண்ட்லேயே என்ன பிரேக் ஆகும்போது வாலட்டைல் இருக்குன்னு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆக உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஸோ நீங்களும் வந்து பழகிட்டிங்கன்னா உங்களுக்கே வந்து ஓகே இது வந்து நீங்கள் இந்த ஒரு நெக்ஸ்ட்டு ஒரு 15 மினிட்ஸும் வந்து என்ன மாதிரி ஒரு புல்லிஷாக இல்லை நெக்ஸ்ட் ஒரு 15 மினிட்ஸும் புல்லிஷாக பேரிஷான்னு உங்களுக்கு தெரிஞ்சிட்டாலே போதும். உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆக இந்த ஸ்ட்ராட்டஜிலாம் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதனால் அதை பேஸ் பண்ணி நான் வந்து ட்ரேட் எடுத்தேன், ப்ராஃபிட் வந்து நான் புக் பண்ணிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் ஏதோ ஆப்பர்ச்சுனிட்டி வந்ததுன்னா நான் உங்களுக்கு ட்ரேட் எடுத்து காமிக்கிறேன். அப்படின்னா இந்த ப்ராஃபிட்டோட இன்றைக்கி நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நான் ஆல்ரெடி ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணி நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன் நான். ஸோ இப்போ வந்து ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. மறுபடியும் மார்க்கெட்டு மேலே போகுமா என்னென்னு எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. அதனால் நான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை வந்து நான் செக் பண்ணி பார்க்குறேன். ஸோ நான் ரெஃப்ரெஷ் கொடுத்துட்டேன். பேங்க் நிஃப்டி இந்த வாரம் கான்ட்ராக்ட்டு டேட் நான் செலக்ட் பண்ணிட்டேன். ரெஃப்ரெஷ் கொடுத்துட்டு நான் வந்து ஓவரால் ட்ரெண்ட் எந்த சைடு இருக்குதுன்னு செக் பண்ணி பார்க்குறேன். ஸோ என்னால் வந்து சரியாக வந்து ட்ரெண்ட் எந்த சைடில் போகும்னு சொல்ல முடியல. ஏன்னா இது வந்து 17,50,000, 17,07,000 நான் ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து சொல்லியிருந்திருப்பேன். ஸோ இந்த 2 சைடு இருக்க ஓஏக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் நான் வந்து சொல்கிறேன். மோர் தென் 2 lakh இருந்ததுன்னா நீங்கள் வந்து அந்த சைடு போகலான்னு. ஸோ என்னால் அக்யூரேட்டாக வந்து இந்த டேட்டா வச்சு சொல்ல முடியல. மேபி மார்க்கெட் வந்து இதுக்கப்புறம் ஒரு ரேஞ்ச் மார்க்கெட்டாக போனாலும் அதுக்கும் வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா மட்டும் ட்ரேட் எடுப்போம். அப்படி இல்லைனா இந்த ப்ராஃபிட்டோட நம்ம இன்றைக்கி வந்து டேவை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ டைம் வந்து 2:20. ஸோ நான் மார்னிங் எடுத்த ட்ரேடு அதுக்கப்புறமேட்டு நான் வேறு எந்த ட்ரேடும் எடுக்கலை. பிகாஸ் நான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து நான் செக் பண்ணிட்டே தான் இருந்தேன். அடிக்கடி நான் செக் பண்ணிட்டு தான் இருந்தேன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ அது வந்து ஒரு மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்ச் மார்க்கெட்டில் தான் போகிற மாதிரி எனக்கு இண்டிகேஷன் காமிச்சது. பிகாஸ் ஓவரால் ஓஏ வந்து பார்த்திங்கன்னா இங்கே கால் சைடும் புட் சைடும் வந்து மேஜர் டிஃப்ரென்ஸ் எதுவும் பெருசாக இல்லை. ஸோ மார்க்கெட் வந்து ரேஞ்ச் மார்க்கெட்டில் தான் இருக்குன்னு சொல்லிட்டு ப்ரெடிக்ட் பண்ணேன். அதே மாதிரி அந்த பிரேக் அவுட்டுக்கு அப்புறமேட்டு கீழே இறங்கினாலும் அதுக்கப்புறமேட்டு ஒரு ரேஞ்ச் மார்க்கெட்டில் தான் போயிட்டே இருக்குது. ஸோ நான் மார்னிங் எடுத்த ட்ரேடு அந்த ப்ராஃபிட்டோட இன்றைக்கி நான் க்ளோஸ் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய சேனலுக்கு. இந்த வீடியோவில் கருத்துக்கள் எதுவும் வந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் தேங்க்ஸ், பை.